ஃபிலிம் காம்படிஷன்ஸ்ல நம்ம படைப்புகள் வெற்றி பெறணும். நம்ம படைப்புகளை சரியான ஃபிலிம் கான்டெஸ்ட்டுக்கு அனுப்பி தரமான அங்கீகாரத்தை வாங்க முடியும். வெற்றி பெற ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு உதவித்தொகை, கோச்சிங் இது மாதிரியான அடிப்படை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. டைரக்டா ஸ்கிரீன் பண்றதை விட இந்த மாதிரி ஃபிலிம் கான்டெஸ்ட்ல சப்மிட் பண்றப்போ அது சார்ந்த பார்வையாளர்களுக்கு டைரக்டா கொண்டு போக முடியும். Mom, I just want an Oscar. ஒரு திரைப்பட போட்டியில வெற்றி பெறதுக்கான உண்மையான பரிசு உங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் மட்டும் இல்ல, நீங்க வாழ்க்கையை தொட்டு உரையாடல்களை தூண்டி உங்க கலை மூலமா மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்ச உங்களோட அறிவு தான். பெரிய திரையில உங்க படத்தை பார்க்கணும்னு நினைச்சு அதுக்காக உழைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு தரமான பிளாட்ஃபார்ம் மூலமா உங்க கதைக்கான அங்கீகாரத்தை தேடிட்டு இருக்கீங்க. அதாவது ஃபிலிம் காம்படிஷன்ஸ்ல நம்ம படைப்புகள் வெற்றி பெறணும். அது இதுக்கு முன்னால நடந்துச்சா இல்லையோ, ஆனா இனிமேல் எப்பவும் நடக்கும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? ஃபிலிம் கான்டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மென்டாரிங் ப்ரோக்ராம் மூலமா உங்க கனவுகளை நிஜமாக்குற நேரம் தான் இப்போ நீங்க பாக்குற இந்த நொடிகள். சீசன் 1 இந்த மென்டாரிங் ப்ரோக்ராம் மூலமா நீங்க ஃபிலிம் கான்டெஸ்ட் உலகத்துல ஃபுல் ஃபோக்கஸ்டா டிராவல் பண்ண போறீங்க. திரைப்பட, குறும்பட, ஆவணப்பட இயக்குநர்கள் மற்றும் சினிமா இலக்கியம் சார்ந்த அனைத்து படைப்பாளிகளுக்கும் கதைப்பெட்டி சார்பாக அன்பு வணக்கங்கள். நான் பிரியன் விபி. கதைப்பெட்டி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இன்டர்நேஷனல் அண்ட் லோக்கல் ஃபிலிம் கான்டெஸ்ட் அப்டேட்ஸை டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கேன். இதோட மெயின் கோல் என்னன்னா, ஃபில்ம் மேக்கர்ஸ் உங்களோட கனவுகளையும் திறமைகளையும் வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணம் தான். அதுக்காக மட்டும்தான் இந்த ஃபிலிம் கான்டெஸ்ட் நியூஸை கலெக்ட் பண்ணி சரியான நேரத்தில் கொடுத்துட்டு இருக்கேன். சினிமா அப்படின்ற போட்டி உலகத்துல ஃபிலிம் கான்டெஸ்ட் அப்படின்ற யுக்தி மூலமாகவும் வெற்றி பெற முடியும், இல்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியும். அந்த ரகசியத்தை பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட வகைகளை பத்தி உங்களுக்கு சொல்றேன். அதை பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம படைப்புகளை சரியான ஃபிலிம் கான்டெஸ்ட்டுக்கு அனுப்பி தரமான அங்கீகாரத்தை வாங்க முடியும். டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இட்ஸ் அ மெயின் கோல். ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அதாவது திரைப்பட அல்லது குறும்பட விழாக்கள். தரமான திரைப்படங்களை பெரிய ஸ்கிரீன்ல திரையிட்டு பார்வையாளர்களுக்கு நல்ல சினிமாக்களை அறிமுகப்படுத்துற நிகழ்வும், அந்த திரைப்படங்களை எடுத்தவங்களுக்கு விருதுகள் கொடுத்து கௌரவிக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். நீங்க எங்கெல்லாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ற பேரை கேட்குறீங்களோ இல்ல பாக்குறீங்களோ அங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். நம்ம போய் அந்த நல்ல படங்களை பார்த்துட்டு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகிட்டு வந்துடலாம். ஃபிலிம் கான்டெஸ்ட் திரைப்பட அல்லது குறும்பட போட்டிகள். இதுதான் ஃபில்ம் மேக்கர்ஸ் உங்களோட கனவு படைப்புகளை சமர்ப்பிக்கிற ஒரு போட்டி முறை. சினிமா துறையில இருக்கிற விஷயம் தெரிஞ்ச ஜட்ஜஸ் மூலமா நல்ல படைப்பாளிகளை தேர்ந்தெடுக்கிற இடம் தான் இந்த ஃபிலிம் கான்டெஸ்ட். இந்த போட்டிகளை ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்ல கலைத்துறை சார்ந்த அறக்கட்டளைகள் இல்ல நல்ல சினிமாவை வளர்க்கணும்னு நினைக்கிற தனி மனிதர்கள் கூட இந்த ஃபிலிம் கான்டெஸ்ட்டை நடத்துறாங்க. விழிப்புணர்வுக்காகவும் படைப்பாளிகளோட கதை சொல்ற திறமையை டெஸ்ட் பண்றதுக்காகவும் நம்ம கல்ச்சர்ஸை வேர்ல்டு ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும்னு நிறைய தீம்ல இந்த போட்டிகள் நடத்துறாங்க. இந்த ஃபிலிம் கான்டெஸ்ட் கேட்டகரியில தான் நீங்க உங்க படைப்புகளை சப்மிட் பண்ணி ஃபிலிம் மேக்கர்ஸோட போட்டி போட்டு வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்க அங்கீகாரத்தை பாராட்டுற விதமா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ல வெற்றி பெற்றவங்களுக்கு கேஷ் அவார்ட், ட்ராபிஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஃபிலிம் அவார்ட்ஸ் திரைப்பட அல்லது குறும்பட விருதுகள். இந்த திரைப்பட விருதுகள் அந்தந்த வருடத்துல ரிலீஸ் ஆன சிறந்த திரைப்படங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு அவார்டு கொடுக்கும். இதுல பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர், பெஸ்ட் எடிட்டர் இந்த மாதிரி பல கேட்டகரியில அந்த வருடத்துக்கான பெஸ்ட் டேலண்ட்க்கு அவார்டு கொடுக்கிற ஒரு நிகழ்வு தான் இது. இது மூலமா வளர்ந்து வர திறமையாளர்களுக்கு கூட நல்ல ஒரு அங்கீகாரமும் வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. ஆன்லைன் காம்படிஷன்ஸ், இணையதள போட்டிகள். ஸ்ட்ரீமிங் மெத்தட், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ரொம்பவே அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆன்லைன் காம்படிஷன்ஸ் நிறையவே வந்திருக்கு. ஃபில்ம் மேக்கர்ஸ் இது மூலமாகவும் உங்களோட படைப்புகளை சப்மிட் பண்ண முடியும். வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஃபில்ம் லவர்ஸ் பார்க்குற மாதிரியான சூழலை உருவாக்க முடியும். சம்டைம்ஸ் அவங்க உங்களோட பேசுகிற வாய்ப்பை கூட உருவாக்க முடியும்.
ஸ்டூடெண்ட் காம்படிஷன்ஸ், மாணவர்களுக்கான போட்டிகள். ஃபிலிம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல சினிமால ஆர்வமா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்களுக்காக நடத்தப்படுற ஒரு போட்டி முறை தான் இது. இது மூலமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களோட கருத்துக்களை கேட்டுக்க முடியும். ஒவ்வொரு மாணவர்களோட திறமைய வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. வெற்றி பெற ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு உதவித்தொகை, கோச்சிங் இது மாதிரியான அடிப்படை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே ஃபில்ம் மேக்கர்ஸோட படைப்புகளை உலகம் ஃபுல்லாக வெளிப்படுத்துறதுக்கும், அனுபவம் இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ்ட இருந்து கருத்துக்களை கேட்டு நம்ம படைப்புகளை கரெக்டாக உருவாக்குறதுக்கும் ரொம்பவே சரியான ஒரு ட்ராக் தான் இந்த ஃபில்ம் கான்டெஸ்ட். ஃபில்ம் காம்படிஷன்ஸில் நம்ம படைப்புகள் வெற்றி பெறணும். நம்ம படைப்புகளை சரியான ஃபில்ம் கான்டெஸ்ட்டுக்கு அனுப்பி தரமான அங்கீகாரத்தை வாங்க முடியும். வெற்றி பெற ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு உதவித்தொகை, கோச்சிங் இது மாதிரியான அடிப்படை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. டைரக்டாக ஸ்க்ரீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபிலிம் கான்டெஸ்ட்ல சப்மிட் பண்றப்போ அது சார்ந்த பார்வையாளர்களுக்கு டைரக்டா கொண்டு போக முடியும். Mom, I just want an Oscar. ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபிலிம் கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட், பார்வையாளர்களோட ஈடுபாடு. ஃபிலிம் காம்படிஷன்ஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ்களுக்கு அவங்களோட படங்களை பார்க்குற பார்வையாளர்களோட நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலமா நிறைய பார்வையாளர்கள்ட்ட இருந்து உண்மையான கருத்துக்களை பெற முடியுது. அந்த கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டா அவங்க உங்களுக்கு ரசிகர்கள். தப்போ ரைட்டோ ஓப்பன் கமெண்ட் தான் உங்களை உயர்த்தும். இதான் கான்செப்ட். Mom, I just want an Oscar. பிளாட்ஃபார்ம் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டேஷன், நம்ம படைப்புகளை பரிசோதிக்கிறதுக்கான இடம். வழக்கமான சினிமா பாணியில இல்லாம முழுக்க முழுக்க எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டோரியா, வித்தியாசமான கேமரா ஆங்கிள், குறியீடு மூலமா கதை சொல்ற விதம், இப்படி முழுக்க பரிசோதனைக்காக எடுக்கப்பட்ட படங்களை டைரக்டா ஸ்கிரீன் பண்றதை விட இந்த மாதிரி ஃபிலிம் கான்டெஸ்ட்ல சப்மிட் பண்றப்போ அது சார்ந்த பார்வையாளர்களுக்கு டைரக்டா கொண்டு போக முடியும். அவங்களோட கருத்துக்களையும் வேற ஒரு பார்வையில யோசிக்க முடியும். புதுமையான கதைகளுக்கும் டிஃப்ரெண்டான சினிமா உருவாக்கத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கிற இடம் தான் இது. இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர், சர்வதேச வெளிப்பாடு. உங்க படைப்புகளை இன்டர்நேஷனல் ஃபிலிம் கான்டெஸ்ட்டுக்கு அனுப்புறதுனால உங்க படம் நல்லா இருக்குன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ், மற்ற சினிமா ஆர்வலர்கள் எல்லாருமே ஈஸியா பார்க்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாம தொழில் முறையா பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பையும் இந்த ஃபிலிம் கான்டெஸ்ட் ஏற்படுத்தி கொடுக்குது. அதுலயும் ரொம்பவே புகழ்பெற்ற ஃபிலிம் கான்டெஸ்ட்ல வின் பண்றப்போ இல்ல செலக்ட் ஆகிறப்போ உங்களோட அங்கீகாரத்தை உயர்த்தி கேரியரை ரொம்பவே க்ரௌட் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. குவாலிட்டியான ஜட்ஜஸ் எடுக்கிற முடிவுகள் உங்க படத்தோட ஸ்டேட்டஸை நீங்களே உணர்ற மாதிரி செய்யுது. ப்ரமோஷனல் அண்ட் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தொழில்துறை அங்கீகாரம், சந்தைப்படுத்துதல் வாய்ப்பு. நம்ம படங்களை சப்மிட் பண்ற குவாலிட்டியான ஃபிலிம் கான்டெஸ்ட் அவங்களோட ப்ரமோஷனல் ஆட்ஸ், மார்க்கெட்டிங் நியூஸ் மூலமா நம்ம படைப்புகளை இன்னும் அதிகமா இந்த உலகம் முழுவதும் தெரியப்படுத்துறதுக்கும் உங்களுக்கான அங்கீகாரத்தை உடனே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. லேர்னிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், கற்றல் மற்றும் மேம்பாடு. திரைப்பட போட்டிகளில் கலந்துக்கிட்டாலே அது ஒரு மதிப்புமிக்க ஒரு அனுபவம்னு சொல்லலாம். தன்னோட படைப்பு மேலே இருக்கிற நம்பிக்கை தான் அதோட பலம். இது முழுக்க முழுக்க நீங்க கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஃபிலிம் கான்டெஸ்ட் பற்றின தவறான எண்ணங்களையும் கட்டுக்கதைகளை பற்றியும் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியில் நிறைய படம் எடுத்திருந்தா மட்டும்தான் இல்லை தொழில்துறையில் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸை தான் ஃபிலிம் கான்டெஸ்ட்டில் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் சொல்கிறத கேட்டிருக்கேன். அது அப்படி இல்லை. சம்டைம்ஸ் வெற்றி பெறுற சில நபர்கள் வசதி வாய்ப்புகளில் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்காக அவங்களையும் தப்பு சொல்லிட முடியாது இல்லையா? பணம் இருக்கிறவங்களுக்கும் பேஷன், ஃபயர், வெறி எல்லாம் இருக்க தான் செய்யும். அதே சமயம் பணம் இல்லாத ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு இருக்கிற அந்த நெருப்போட சக்தி நிஜமாவே அதிகம்தான். இங்கே படைப்புகளை தரமாகவும் ஃபில்ம் லாங்குவேஜில் கொடுக்குற மாதிரியும் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் கவனம் செலுத்தணும்.
சில ஃபில்ம் மேக்கர்ஸ் ஃபில்ம் காம்படிஷன்ஸில் வெற்றி அடைஞ்சிட்டா நம்ம லைஃப் உடனே சேஞ்ச் ஆகிடும், எல்லாமே மாறிடும் அப்படின்னு 100% மைண்ட் செட் பண்ணியிருக்கிறத பார்த்துருக்கேன். மைண்ட் செட் முக்கியம்தான், அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை தான். ஆனால் ரியாலிட்டி யாரோ ஒரு ஜட்ஜஸ் எடுக்கிற ஃபில்ம் செலெக்ஷன் ப்ராசஸ் அவங்களோட அப்போதைக்கு இருக்கிற மைண்ட் செட் அண்ட் நம்ம படங்களை விட அதிகமான தாக்கத்தை கொடுக்கிற திரைப்படங்களை தேர்வு செய்யும் போது நம்ம மைண்ட் எந்த அளவுக்கு ஏமாற்றமும் கவலையும் அடைவோம்னு உணர முடியுது. அதனால தான் நான் சொல்றது என்னன்னா, ஒரு ஃபிலிம் கான்டெஸ்ட்ல மட்டும் வின் பண்றது மூலமா நம்ம லைஃப் ஓவர் நைட்ல சேஞ்ச் ஆக வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு மைண்ட் செட் பண்ணியே ஆகணும். அதையும் மீறி அந்த ஓவர் நைட்ல நமக்கு வெற்றி வந்துச்சுன்னா அதை சர்ப்ரைஸா கொண்டாடுங்க. ஆனா மறந்துடாதீங்க, உங்களோட ஒவ்வொரு தொடர்ச்சியான படைப்புகளும் அது டிராவல் பண்ற இடங்களும் தான் உங்களுக்கான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நம்புங்க. ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் அனௌன்ஸ் 14 ஃபிலிம் கான்டெஸ்ட் குறும்பட போட்டி 2024 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வெற்றியாளர்களை அறிவிக்கிறாங்க. முதல் பரிசா 50,000 ரூபாய். நிறைய ஃபெஸ்டிவலுக்கான அப்டேட் நான் கொடுக்குற லிங்க்ல இருக்கு. இன்னும் நிறைய ஃபிலிம் கான்டெஸ்ட்கான அப்டேட்ஸ் வருது. தனித்தனி வீடியோவா தனித்தனி ஃபெஸ்டிவலை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கான்டெஸ்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்ல குறும்பட எடுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Mom, I just won an Oscar. My journey started on a boat. I spent a year in a refugee camp, and somehow ஃபிலிம் கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறது கேஷ் பிரைஸ்க்காகவும் கோப்பைகளுக்காகவும் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சு படத்தை சப்மிட் பண்ணியிருப்பாங்க. வெற்றியும் அடைஞ்சிருப்பாங்க. வெற்றி கிடைச்ச பிறகு அந்த ஃபிலிம் கான்டெஸ்ட் மூலமா கிடைச்ச நெட்வொர்க் அப்புறம் வேல்யூபிளான பார்வையாளர்கள், நமக்கு வாய்ப்பு கொடுக்க ரெடியாக இருக்கிற நிறைய கம்பெனிஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ வெற்றிக்கு பிறகும் ஒரு சைலண்ட் திங்கிங் மட்டும்தான் நமக்கு என்னென்ன வாய்ப்புகளை இந்த வெற்றி கொடுத்துருக்குன்னு புரிஞ்சுக்க வைக்கும். பட்ஜெட் அதிகமாக இருக்கிற படங்களை தான் ஃபிலிம் கான்டெஸ்ட்டில் சூஸ் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நானும் நினச்சிருக்கேன். நீங்கள் நினைக்கலன்னா பரவாயில்ல, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி பார்க்கலாம்னா, நல்ல கதைகள், தரமான காட்சிகள், மியூசிக், பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி இப்படி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கிறப்போ அதை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா அது ஒரு ஃபிலிம் லாங்குவேஜில் ஜட்ஜஸோட மைண்டை அட்ராக்ட் பண்ணும். அந்த மைண்டுக்கு பட்ஜெட் என்னன்னு தெரியாது, ஆனால் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்னு கணிக்க முடியும். அதுலேயும் ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம். அந்த குவாலிட்டியான படத்துக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன ஃபிலிம் கான்டெஸ்ட் பற்றின தவறான கருத்துக்கள் யாராச்சும் சொல்கிறாங்கன்னா அதை யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு போட்டிக்கு வந்திருக்கோம். பெஸ்ட்டு ஒஸ்ட்டு எல்லாம் சேர்ந்தது தான் ஃபைனலாக குட் மூவி செலக்ட் ஆகுது. அந்த மூவி உங்களோட தான் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்கள் தொடர்ந்து உங்கள் படைப்புகளை குவாலிட்டியாக கொடுக்க தான் உங்கள் வெற்றிக்கான அந்த நாள் வரும். வாவ், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களோட சினிமா வெறி, உங்களோட படைப்புகளை உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிற அந்த எதிர்பார்ப்பு, எத்தனையோ பேர் நம்மளை நம்பியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரே அங்கீகாரத்தில் ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்ற ஃபயர், நெருப்பு உங்கள்கிட்ட பார்க்க முடியுது. ஓகே, இப்போ சீசன் 1 வீடியோவோட கடைசி பக்கத்துக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் கேட்டுட்டீங்க. உங்கள் மனசுலையும் ஒரு கேள்விகள் எழலாம். இல்லை இதெல்லாம் கேட்கணும்னு தோணலாம். இல்லை உங்களுக்கு முக்கியமாக ஏதோ ஒன்று தேவைப்படலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, QA கொஸ்டின் ஆன்சர் மாதிரி தான். உங்களுக்கு என்ன தேவைன்றதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு மெயில் பண்ணுங்க. kadaipeti59@gmail.com இந்த மெயிலுக்கு உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் தேவைகளையும் எழுதி அனுப்புங்க. உங்க கேள்விக்கான தேவைக்கான பதில் உங்க இமெயிலுக்கு மொத்தமா அனுப்பி வைக்கப்படும். ஓகேங்களா? ஒரு வெற்றிகரமான சினிமா பயணத்துல நீங்க என்னோட இணைஞ்சிருக்கீங்க. அதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஃபிலிம் கான்டெஸ்ட் சம்பந்தமான மென்டாரிங் வீடியோ அடுத்தடுத்த சீசனா தொடரப்போகுது. வெயிட் பண்ணுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். நெக்ஸ்ட் சீசன்ல நம்ம சந்திக்கிறப்போ ஃபிலிம் மேக்கிங்கோட உயிர் நாடியான கதைகளோட சக்தி, கதாபாத்திரங்களோட அவசியம், 3x சக்சஸ் ஸ்கிரீன் பிளே ஒரு கதையை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான திரைக்கதையா மாத்துது, அது ஃபிலிம் கான்டெஸ்ட்க்கு எந்த அளவுக்கு வெற்றியை தேடி தருதுன்னு ஒண்ணு விடாம அலசி ஆராய்வோம். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு யோசனைகளும் சினிமா அப்படின்ற வார்த்தைகளுக்காகவும் அதுக்காகவே வாழுற உங்க வாழ்க்கைக்காகவும் தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மைண்ட் செட்ல என்னோட நீங்க பயணிக்கணும். அது மட்டும்தான். படைப்பின் தரம், கதாபாத்திரங்களின் வடிவமைப்பு மற்றும் பார்வையாளர்களுக்கு அது ஏற்படுத்தும் தாக்கத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய வெற்றி எப்போதும் தொடர் வெற்றியாய் மட்டும்தான் அமையும். வாழ்த்துக்கள்.